Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி மட்டும் மாறி வருது. பாசிட்டிவ் போது நெகட்டிவ் வருது, அந்த ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ நிஃப்டி 50 103 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. 24,664 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. சென்செக்ஸ் 81,741 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆகுது. 391 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 53,590 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க், நெக்ஸ்ட் கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிசி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த 3 பேங்குமே நெகட்டிவ்ல இருக்கு. பட் பேங்க் ஆஃப் பரோடாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த ட்ரெண்ட் மாறி வருது. சம்டைம்ஸ் பாசிட்டிவ்ல இருக்க பேங்க் ஸ்டாக்ஸும் கீழே நெகட்டிவ் ட்ரெண்ட் வருது. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ட்ரெண்ட்ல மாறி வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் ஒரு மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. 18,787 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது விவோ மொபைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வராங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் டிக்சன் டெக்னாலஜிஸ் 51% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிக்சன் டெக்னாலஜிஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிக்சன் டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 5% இந்த நியூஸ் வச்சு மேலே போயிருக்கு. ஆனால் டிக்சன் டெக்னாலஜிஸோட வேல்யூஷனை செக் பண்ணி பார்த்தேன். இதில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்னாடிலாம். இதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 195 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. ப்ரைஸ் டு புக் 48 கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் கை வைக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம்னா காலங்காலமாக வெயிட் பண்ணால் தான் இனி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பட் எகைன் இனி வாய்ப்பு கிடைக்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆல்ரெடி வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான். இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைஸ் மேனுஃபேக்சரிங்கில் நல்லா பண்ணுறாங்க. இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈகோ அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சுனுக்கு 448 ரூபால ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை எடுத்து பார்க்கும்போது இவங்க ஆயில் அண்ட் ரிஃபைனரி செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப்லேஷனே பார்க்கும்போது 285 கோடி தான் இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஓஎன்ஜிசிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டரோட வேல்யூனி பார்க்கும்போது 118 கோடி. அந்த ஆர்டர் பேசிஸில் அன்றைக்கி 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்காங்க. நியர்லி அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் பாதி அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. சத்தீஸ்கரில் ஒரு ஆர்டர், நெக்ஸ்ட் கிருஷ்ணா கோதாவரி அந்த சைடில் ஒரு ஆர்டர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து ஜனவரி 2026லையும் இன்னொரு ஆர்டரை வந்து மே 2026லையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆல்ஃபோ ஜியோ இந்தியா லிமிடெட் அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி அவங்களோட மார்க்கெட் கேபிடலேஷனே 285 கோடி சம்திங் தான் இருக்குது. பட் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் 118 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அடி விழுந்ததை எடுத்து பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் 2.5% காலியாக இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி 2.5% காலியாக இருக்குது. டைட்டன் 2% காலி. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 1.5% காலி. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் 1.5% நெகட்டிவ். டிசிஎஸ் 1.5% நெகட்டிவ். வேதாந்தா அன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி அவங்களோட டிவிடெண்ட் 4th இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வர இருக்குது. ஸோ எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிட் கேப்பில் ஏஞ்சலோன் இன்னைக்கு ஒரு 4% காலி. நால்கோ இன்னைக்கு ஒரு 2.5% காலி. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் 2.5% காலி. டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா 2.5% நெகட்டிவ். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. இது ஸ்மால் கேப்பில் நான் சொல்கிறேன். மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது பாரதி ஹெக்ஸாகாம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பூனாவாலா கார்பரேஷன் இது எல்லாமே 1.5% மேலே நெகட்டிவ்ல இருக்காங்க. அப்போலோ டயர்ஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது மிட் கேப்பில். செக்டாரைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி, ஃபார்மா, மீடியா, பிஎஸ்யூ பேங்க், பேங்கிங், ஃபினான்ஸ் இந்த 6 செக்டரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் செக்டரான சர்வீஸ், இன்ஃப்ரா, டெக்னாலஜி, ஆட்டோ, சிமெண்ட், பிஎஸ்சி, கன்சியூமர், எனர்ஜி, மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ வெல் பர்ஃபார்மிங் நீங்கள் பார்க்கும்போது ரியாலிட்டி தான் ஒரு வெல் பர்ஃபார்மிங்கில் இருக்கிறாங்க. லோதா, டிஎல்எஃப், மதர்சன், ஏபிபி இவங்கெல்லாம் அன்றைக்கி 2.5% அப்பு. இதில் லோதா 3.5% ஏற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஓபராய் ரியாலிட்டி, சுந்தரம் ஃபினான்ஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ், பிரஸ்டீஜ், ஆரோபிண்டோ ஃபார்மா இதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுக்குது. ஸ்மால் கேப்பில் 5 ஸ்டார், கைண்ட்ஸ், ஐடிஐ லிமிடெட், ஆப்பிள் இந்தியா இவங்கெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்மால் கேப்பில். ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கு. 106 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது ரெக்கார்ட் ஹை கிட்டத்தட்ட 542 ரூபால ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி 542ல இருக்குது. பட் ஆக்சுவலி இன்னைக்கு 564 வரைக்கும் போனாங்க. ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதோட வேல்யூஷன் 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குது. இப்போதே கை வைக்க முடியாது. ஸோ 106 கோடி வேல்யூவில் ப்ராஜெக்ட் வின் பண்ணதுனால அது பார்க்கும்போது பாகடா, சௌரா, ரத்னகிரி, டிராகா அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிப்போர்ட் ஃபார் போபால் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்
இது வந்து 12.915 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேசிஸில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டிமார்ட் பார்த்தீங்கன்னா 3 புதிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று வந்து ராஜஸ்தான் பீவார் அப்படிங்கிற இடத்துல, இன்னொன்று ராஜஸ்தான் பிக்கனீர் அப்படிங்கிற இடத்துலையும், ஜெட்பூர் ராஜ்கோட் குஜராத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு 3 புதிய ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ஸ்டோர்ஸோட கவுண்ட் 387 இருக்குது. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் டிமார்ட்லலாம் கை வைக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது, ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குது. ஸோ அவங்களுக்கு ரைவல்ஸும் பயங்கரமாக வரதுனால இப்போதைக்கு டிமார்ட் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தேன் 1260 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. பட் ஆக்சுவலி அவங்களோட லோன் பார்க்கும்போது 52 வீக் லோ 1217 ரூபா தான். பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் டிஃபரன்ஸ் இல்லை, ஒரு 50 ரூபா தான் அந்த டிஃபரன்ஸில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டாக் பக்கம் இப்போ போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம். ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். அது வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. லாஸ்ட் இயர்ஸில் குறிப்பாக 2 to 3 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. அதுவும் நிஃப்டி 50ல் லிஸ்ட்டாக இருக்கிற சில ஸ்டாக்ஸு பேங்கோட அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிகிள் எல்லாம் பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட இன்னொரு பிராண்டு நேம் தான் ரிலையன்ஸ் பிராண்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டெனிம் பிராண்டான ரீப்ளே அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்காங்க முன்னாடி. அதை இப்போ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி டச்சு பிராண்டான ஜி ஸ்டார் ரா அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 2017-18 அந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பை நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட ரிலையன்ஸ் பிராண்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1865 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இவங்க வந்து இந்த ஜப்பானை சேர்ந்த மிஸ்டுபி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப்பிட்ட வந்து இவங்களோட ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அது வந்து விற்கிறதுக்கு ஒரு பாட்டை வந்து விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க, ஸ்டேக் சேலு. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வேல்யூஷன் வந்து இவங்க எதிர்பார்த்தது கிடைக்காததுனால அந்த டீலை வந்து முடிச்சாங்க. மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜப்பானை சேர்ந்த ஃபினான்ஷியல் ஜெயிண்டான மிஸ்டுபிசி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப்போட ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அதுவும் அந்த ஐபிஓ வந்து விரைவில் வர இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 20% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸில் அந்த ஜப்பானை சேர்ந்த பேங்க்ட விற்கிறதுக்கு டீல் வேல்யூஷன் பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போகுது, பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுது, அப்படி மாறி இருக்குது. ஸோ அந்த 20% ஸ்டேக் சேல் மேபி இந்த ஏப்ரலில் முடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குதா அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடியான ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 194 ரூபா போச்சு, இப்போ 181 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மணப்புரம் ஃபினான்ஸ். நம்ம அந்த டவுன் ட்ரெண்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆக்சுவலி 138லாம் வந்துச்சு. அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்னும் இறங்க சான்சஸ் வரும். மணப்புரம் ஃபினான்ஸில் ஏதாவது ரிசல்ட்ஸ் அடி வாங்குற பட்சத்தில் நியூஸ் வர பட்சத்தில் இன்னும் கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸில். அதனால பயமாக இருக்கவங்க இப்போமே பார்த்தீங்கன்னா உங்களோட முடிவு எடுத்துக்கோங்கிறது என்னோட கருத்து. இறங்கிச்சுன்னா அப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு லாங் டைமுக்கு பட் ஒர்த்தான ஸ்டாக் தான் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ். மேபி இந்த கம்பெனி வந்து பெயின் கேபிட்டல் வாங்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது கம்பெனி வாங்கும்போது ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரும்போது கீழே இறங்கும். அந்த டைமில் எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். பட் டோன்ட் பி பேனிக்குங்கிறது என்னோட கருத்து. ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்க்கும்போது நார்த் இந்தியா ப்ளஸ் வந்து வெஸ்ட் இந்தியா இந்த சைடில் வந்து க்ரோத் எதிர்பார்க்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்டாப்பிள்ஸ், ஸ்நாக்ஸ், ஹெல்த் ஃபுட்ஸ், டைரி, பிவரேஜஸ் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த செக்மெண்ட்டில் அவங்களோட பிராண்ட் போர்ட்ஃபோலியோவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ஏதாவது அக்யூசிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த க்ரோத் எதிர்பார்க்குறாங்க ஐடிசி ஃபுட்ஸ் மூலமாட்டு. ஸோ ஓவராலாட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து சிகரெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஒரு லாங் டைமில் மேபி இது வந்து ஃபுட் கம்பெனி, ஐடி கம்பெனி, ஹோட்டல் கம்பெனி, பேக்கேஜிங் கம்பெனி, அப்படி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஆட்டு மாறிடும். ஸோ ஓவராலாட்டு இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல அவங்க வந்து லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மேபி டைம் எடுக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் ஆயிரும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா $15 பில்லியன் வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ஐபிஓக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஐபிஓ கன்ஃபார்ம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $15 பில்லியன் வேல்யூஷன். 15,000 கோடிக்கு அவங்க ஐபிஓ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுற பிளான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. JSW எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. அவங்க 20 ஜிகாவாட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்கிறது 40 ஜிகாவாட் பெர் ஹவர் ஆஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் 2030க்குள்ளே நாங்கள் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி
JSW எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோட்டக் ஃபண்ட் வந்து ஒரு 4000 கோடியை பில்ட் கிராஃபிக் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ண இருக்கிறாங்க, லென் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இடில்விஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் டெப்ட் இருக்குது, அதை ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஃபண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் அக்ரோவெட் கொடுத்த அப்டேட்டு. கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட பாமாயில் கல்டிவேஷன் அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி நேஷனல் மிஷன் ஆஃப் எடிபிள் ஆயில்ஸ், ஆயில் பாம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க குஜராத் கவர்மெண்ட். இது வந்து காத்ரேஜ் அக்ரோவெட்டில் வந்து அப்டேட்டு. அதே காத்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட சோப் பிஸ்னஸ் வால்யூம்ஸ் வந்து 2 quarters வந்து ரிகவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் காத்ரேஜ் கன்சியூமருக்கு 36 அனாலிஸ்டில் 26 வந்து பை ரேட்டிங்கும், 7 வந்து ஹோல்ட் ரேட்டிங்கும், 3 வந்து செல் ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜி பவர் இந்தியா அன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 7.5% அப்பர் சர்க்யூட். ரீசன் சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் 182.7 மில்லியன் அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 18 கோடி வேல்யூ உள்ள ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா எம்பி பவர் கோ ஜென்ரேட்டிங் கோ லிமிடெட், அதாவது எம்பி பவர் ஜென்ரேட்டிங் கோ லிமிடெட் அவங்கள்ட்ட தான் ஒரு முன்னாடி உள்ள ஆர்டர் வந்து இப்போ வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலம் மட்டும் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து லாக்கோசினோமைட் அப்படிங்கிற ஒரு ஓரல் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை ட்ரீட் பண்ணுறதா பார்ஷியல் ஆன்செட் சைஷூர் இந்த மாதிரிப்பட்ட டிசீஸை ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.